ரெஃப்ரிஜரேட்டர் மிக முக்கியமான பயனாக நினைக்கக்கூடியது என்னன்னா, இல்லத்தரசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் டெய்லி அரிசி மாவு அரைக்க முடியாது. அத நான் அரைச்சு வச்சுட்டு 1 வாரம் பயன்படுத்துறேங்கிறது காரணத்துக்காகவே ரெஃப்ரிஜரேட்டர்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது உண்டு. கட்டாயமா வச்சுக்கலாம். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மாவு அரைத்து சரியாக அதை கலந்து சின்ன சின்ன டப்பால ஊற்றி வச்சுக்கணும். இப்போ அந்த ஒரு டப்பா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 8 தோசை தேவைப்படுது அப்படின்னா, 8 தோசைக்கு தேவையான ஒரு மாவு அளவுக்கு ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சிடணும். அல்லது ஒரு 16 இட்லி அவிக்கிற அளவுக்கு மாவை ஊற்றி சின்ன சின்ன டப்பாக்களில் நம்ம ஊற்றி வச்சிடணும். ஒரு டப்பாவை நம்ம வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, அதில் இட்லி ஊற்றி அல்லது தோசை ஊற்றி, இல்லை ஒருத்தர் வெளியிலேருந்து சாப்பிட்டு வந்துட்டார் மீதி இருக்குது அப்படின்னாச்சுன்னா, அந்த தோசையை சுட்டு காக்காய்க்காவது போடுங்க, அல்லது அந்த மாவை திரும்ப உள்ளே வைக்காதீங்க. ஓகே. அந்த ஒரு டப்பா நம்ம வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, அதை திரும்ப அந்த மாவு உள்ளே வைக்கக்கூடாது. ஏன்னா வெளியில் வரும்போது சில நுண் உயிர்கள் அதில் இருக்கும். அந்த உயிர்கள் வெளியில் இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் அப்படிங்கிறது உள்ளே போகும்போது பல்கி பெருகிறதுக்கு ஒரு காரணமாக அமையும். அதனால நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது எதுவுமே. அதான் சொல்கிறேன்ல, ரெஃப்ரிஜரேட்டர் பயன்பாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனியாக ஒரு வகுப்பே நமக்கு மக்களுக்கு எடுக்க வேண்டியது இருக்குது. கண்டிப்பா. அந்த மாதிரி அளவுக்கு அது தரமாக ஆரோக்கியமாக பயன்படுத்தக்கூடிய முறை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தினால் மட்டுமே ஆரோக்கியம் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் மாவு கேட்டீங்க, இது மாதிரி ஒரு 6 டப்பால் அரைச்சி வச்சுட்டு 3 நாளைக்கு தேவையான அளவிற்கு நம்ம பயன்படுத்திக்கணும். 4வது நாளுக்கு புதுசாக மாவு அரைச்சி உள்ளே வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு டப்பா நம்ம வெளியில் எடுத்தோம்னா திரும்ப அது உள்ளே போகாது. பார்த்து சூப்பர் டாக்டர். இந்த பழையதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மிகப்பெரிய ஒரு பெட்டகமா இருக்கக்கூடியது அந்த ரெஃப்ரிஜரேட்டர் தான். அதான் அது நிறைய பேர் வீட்டில் ஒழுங்கா பயன்படுத்துறதுங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல எல்லா பொருளுமே நன்மைக்காக படைக்கப்பட்டவை தான், அல்லது உருவாக்கப்பட்டவை தான், அல்லது கண்டுபிடிக்கப்பட்டவை தான். ஆனா அதை தவறாக பயன்படுத்துறது அப்படிங்கிறது